இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு மசோதா. அந்த மசோதாவை இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க. அது மக்களுக்கு எது தேவையோ அதை இல்லாம ஆக்குறதுல திமுக ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்களும் நியாயமா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாததான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையானதை தடுப்பாங்க. இதுதான் திமுகவுடைய வரலாறு. தமிழ்நாடு வேண்டாம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிற திட்டங்களை எல்லாத்தையுமே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு உள்ள கொண்டு வர வச்சது திமுக. திமுக காலத்தினால் அழியாத ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சிருக்கு. இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல பதில் சொல்லி ஆக வேண்டும். மக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே அவருக்கு கொடுக்கக்கூட தண்டனையாக இருக்க முடியும். 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மசோதா வருது. அதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா இங்க பார்த்தா பெண்களுக்கு நாங்க தான் அப்படின்றாங்க. கனிமொழிலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கனிமொழிலாம் பெண்களுக்காக வாதாட வேண்டிய அவங்க பெண்களுக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கேவலம் அதெல்லாம். அவங்க இனிமேல் அவங்க ஒரு பெண்ணியத்துக்காக நான் நிற்கிறேன், பெண்களுக்காக பெண் சமூகத்துக்காக நான் பேசுறேன் சொல்லவே கூடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனா பாலியல் வன்முறை பெண்ணுனா அவளை ஏதாவது வகையில் அரெஸ்ட் பண்ணு. அவளுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்றது திமுகவினருடைய மனோபாவம். திமுகவினுடைய 200 ஊப்பிக்கும் சரி, திமுகவினுடைய அடிவரைகளுக்கும் சரி, திமுகவினுடைய தலைமைக்கும் சரி, பெண் என்றால் பாலியல் உணர்வு அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டே, ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருந்தே பிரேமலதா அவர்கள் தன்னை அறியாமல் தன்னிச்சையாக தன் மனதில் இருக்கக்கூடிய குமுறலை கொட்டிவிட்டார். என்ன சொன்னாங்க? இங்கே பெண்களுக்கு எதிரான தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கு, கஞ்சா போதை புழக்கத்தினால பெண்களுக்கு எதிரான கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இது எப்படிதான் அப்படின்ற மாதிரி தெரியாம சொல்லிட்டாங்க. பக்கத்திலே ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணினுடைய, தமிழ்நாட்டினுடைய பெண்ணினுடைய உண்மையான நிலைமை. ஒவ்வொரு அஜித் ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு ரஜினி ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு சூர்யா ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு எஸ்கே ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு பிஆர் ஃபேன் வீட்லையும் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த விசில எவ்வளவு கேவலமா அப்படியே போட்டிருக்காங்க. விசில வரைஞ்சு மடக்குதிகள் யாருக்கும் வர வேண்டாம், மடக்குதிகளுக்கு இங்க அனுமதி கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் ஹிட் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தை அது பெரிய கேலி சித்திரமா ஆயிட்டு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதி மறுவரையறை எதிர்த்து. ஸோ வீட்லேயும் கருப்பு கொடி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில், அந்த காப்பி கூட எரிச்சு ஒரு அஸ்திவாரத்தை கையில் எடுத்திருக்காரு இந்த தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு தேர்தல் இது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ அவங்க இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு மசோதா. அந்த மசோதாவை இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க. அது மக்களுக்கு எது தேவையோ அதை இல்லாம ஆக்குறதுல திமுக ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்களும் நியாயமா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாததான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையானதை தடுப்பாங்க. இதுதான் திமுகவுடைய வரலாறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது, நீட்டை ஆதரிச்சு கையெழுத்து போட்டது, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேண்டாம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிற திட்டங்களை எல்லாத்தையுமே மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு உள்ள கொண்டு வர வச்சது திமுக. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இப்போ அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 543 பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு. அதை 816 மாத்திரம். எல்லாருக்கும் ப்ரப்போர்ஷனேட்டா எவ்வளோ நீங்க இருக்கிறீங்களோ அதில் அப்படியே 50% ஊட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மக்களை கண்காணிக்க, அதாவது கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 280 எம்பி கான்ஸ்டிடுவன்சிஸ், அதாவது பாராளுமன்ற தொகுதிகள் இந்தியா முழுக்க கூடுது. அப்போ இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா எம்பி கான்ஸ்டிடுவன்சி இப்போ ரொம்ப பெருசா இருக்கு, அதே நேரத்தில் அதில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ஒரு எம்பிக்கான நிதின்றது அந்த தொகுதி மக்களுக்கெல்லாம் போதுமா அப்படின்னா போதலை. ஸோ அதனால இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் கொஞ்சம் பிரித்து இன்னும் சின்னதாக்கி மறுவரையறை பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 50% அளவின் அடிப்படையில் ப்ரப்போர்ஷனேட்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு இது மக்களுக்கு நல்லது. அதிக எம்பிக்கள் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் போய் பேசினாங்க அப்படின்னா மக்களுக்கு தான் நல்லது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தான். ஆனால் நான் 2ஆ தரேன்றாங்க. அப்போனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஏனாம் எங்கே இருக்குது, காரைக்கால் எங்கே இருக்குது, பாண்டிச்சேரி எங்கே இருக்குது. இப்போ அந்த ஒரே எம்பி எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வரணும், அந்த ஒரே எம்பி எல்லா மக்களுடைய குறைகளும் கேட்கணும், அவருக்கு கிடைக்கக்கூடிய நிதி எல்லா இடத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். அதே 2ஆ கொடுத்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து பார்க்கலாம், அதே நேரத்தில் நிதியும் கூட வருது. அதே ஒரு பாண்டிச்சேரிக்கு அந்த ஒருவர் கொண்டு வந்த நிதி இப்போ 2 பேர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படின்னா இது மக்களுக்கு தான் நல்லது. இதை திமுக வேண்டான்னு நேற்று பாராளுமன்றத்தில் அதை இல்லாமல் ஆக்கி
அதை கெடுத்துருச்சு. திமுக வந்து காலத்தினால் அழியாத ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சிருக்கு. இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல பதில் சொல்லி ஆக வேண்டும். மக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்க முடியும். அதே மாதிரி பாருங்களேன், இப்போ அதாவது பெண்களுக்கு நாங்கள் தான் காப்பாற்றுறோம் வைக்கிறோம், பெண்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே இருக்கும்போது அவங்களுக்கு எந்த தவறு நடக்கிறது இல்லைன்னு பொய்யை சொல்லிட்டு அலையிறானுங்க இல்லையா. ஆனால் பெண்களுக்குன்னு ஒரு மசோதா வருது. அந்த மசோதாவில் பெண்களுக்கான இடஒதுக்கீட என்னன்னா கண்டிப்பாக, அதாவது 33% வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மசோதா வருது. அதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தா பெண்களுக்கு நாங்கள் தான் அப்படின்றாங்க. ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த திமுகவினுடைய அந்த 39 எம்பிக்களும் அங்கே போய் பாஜக கொண்டு வந்த அந்த இந்தியாவினுடைய மிக முக்கிய மசோதாவான மிக சிறப்பு வாய்ந்த மகத்தான அந்த மசோதா வந்து எதிர்த்து ஓட்டை போட்டு அதை தோற்கடிச்சிருக்கிறாங்க. இது திமுக அரசுக்கே ஒரு களங்கம், இது தமிழ்நாட்டுக்கே ஒரு களங்கம். கனிமொழிலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கனிமொழிலாம் பெண்களுக்காக வாதாட வேண்டிய அவங்க பெண்களுக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கேவலம் அதெல்லாம். அவங்க இனிமேல் அவங்க வந்து ஒரு பெண்ணியத்துக்காக நான் நிற்கிறேன், பெண்களுக்காக பெண் சமூகத்துக்காக நான் பேசுறேன்னு சொல்லவே விடு. அவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட அதிகமாக்குற ஒரு மசோதாக்கு எதிராக கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க கனிமொழி. ஸோ இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் இன்னும் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஷார்ட் ஐடி கொடுக்கணும் திமுகவுக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட வெல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா வந்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ பெண்களுக்கு எதிராக இருக்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்து பெண்கள் வந்து தமிழகத்தில் இருக்க பெண்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்கு. உண்மைதான் அணியா. அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்த்து 39 உங்களுக்கு எம்பிஸ் இருக்கிறாங்க. அந்த 39 எம்பியும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வளர்ச்சியை பற்றி ஒரு துளி அளவும் சிந்திக்காமல், பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாமல், பெண்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, அதாவது அவங்களுக்கு என்ன பயம்னா மேம், அதாவது இங்கே வந்து கனிமொழி அவர்கள் அவங்களுடைய டெல்லி வட்டாரம்ன்றது கொஞ்சம் பெருகிட்டே இருக்கு. ஸோ கனிமொழி அவர்களோட டெல்லி வட்டாரம் பெருக இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அச்சம். ஏன்னா ஸ்டாலினுக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷும் அவருக்கு பேச தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவரால் இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் போய் இப்போ நாளைக்கு இப்போ இந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எப்படியும் தோற்றுருவார். ஆனால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு 2029 அவர் வந்து எம்பி எலெக்ஷன் நிற்பார் அப்படின்னா நிற்க முடியாது. அவரால் நிற்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. பாராளுமன்றத்தில் அவர் என்ன பேசுவார்ன்றது அவருக்கு தெரியும். ஆனால் கனிமொழி அப்படி இல்லை. கனிமொழி வாஸ் ட்ரெயின்ட் இன் தட். ஸோ இந்த பாராளுமன்ற அமைப்பு அப்படின்றது வந்து இன்னும் ஸ்டாலினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாமல் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினும் தோக்கடிச்சிருவாங்க. எம்பிக்கெலாம் அவர் செட் ஆக மாட்டார். எந்த எம்பி தொகுதியில் ஒரு நாளும் அவர் தோக்கடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து இந்த குடும்பம், அதாவது இந்த சின்ன குடும்பம் இருக்கு இல்லையா, அதாவது கலைஞர் குடும்பத்திலே 2-3 குடும்பம் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் குடும்பம், அழகிரி அவர்கள் குடும்பம், கனிமொழி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அழகிரி அவர்கள் குடும்பம் வந்து ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை வெறுக்குது. அன்னைக்கு தான் கைல்வெளி அழகிரி அவர்கள் வந்து எங்கள் அப்பா இன்னும் திமுக சேர்க்காம வச்சிருக்காங்க. ராமரே 14 வருஷம் வனவாசம் தான், எங்கள் அப்பா 15 வருஷம் இருக்காரு. அதாவது அரசியல் இல்லாமல் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்குனால முடியல. இப்போ வந்து நமக்கு நேர் எதிரியாக இருந்து இப்போ வந்து ஓபிஎஸ் கூட உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பாவை சேர்த்துக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு அழுகுறல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனான அழகிரியோட வீட்டில். அதே மாதிரி இளைய மகன் பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின். இன்னைக்கு அவங்களுடைய அரசாங்கம் தான் திமுக குடும்பத்தினுடைய மிக முக்கிய அரசாங்கம். அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கு. அது ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ஆட்சி. கனிமொழி அவர்கள் வந்து இதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பாராளுமன்றத்தில், அதாவது மத்திய அரசாங்கத்தில் நம்ம ஒரு பெரிய பேர் எடுத்து நம்மளுடைய ப்ரெசன்ஸ் தான் பெரிய அளவில் இருக்கணும். இந்த தடவை கனிமொழியோட டீம் என்ன பிளான் பண்ணுதுன்னா தயாநிதி மாறனை கூட தட்டி விடணும்னு பிளான் பண்ணுது. ஸோ நம்ம மட்டும்தான் இருக்கணும். அதனால ஸ்டாலின் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா சபரீசன் உள்ள இருக்கிறாங்க. இந்த தடவை கண்டிப்பா சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் சபரீசன் நிற்பார். அப்படின்னா சபரீசன் பிறந்த ஊரில் தான் அவர் நிற்பார். திருநெல்வேலிக்காரன்றாங்க அவர் பிறந்ததெல்லாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் எங்கேயாவது நிற்பார். சபரீசனை கொண்டு போய் எப்படியாவது மத்தியில் நமக்கு நம்பகத்தன்மையான நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டு போய் நிற்கணும்னு திமுக வேலை பார்க்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா உங்களோட கேள்விக்கு வந்துடுறேன். கனிமொழி அவர்களுடைய இந்த சென்ட்ரல்ல அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து திமுகவுக்கு பிடிக்கல. குறிப்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பிடிக்கல. அப்போ அதை மாற்றணும்.
அதுக்கு நிகராக ஒருத்தரை கொண்டு வரணும், இல்லை அதுக்கும் மேலே ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு சபரீசன் வச்சு காய் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தூத்துக்குடிக்கு யாரை பொறுப்பாளராக போட்டாங்கன்னா கனிமொழியை பொறுப்பாளராக போட்டாங்க. ஆனால் கனிமொழி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சபரீசன் அவருடைய டீமை கூட்டு போய் வேலை பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கனிமொழி வேண்டான்றது ஆகிப்போச்சு. இப்போ பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து பெண்கள் அதிகமாக வந்தாங்கன்னா எம்பிக்கள் வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கனிமொழி கூட ஜாயின் அடிச்சிருவாங்க. ஒரு பெண்ணோட தான் சேருவான் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே. அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அங்கே இவங்க அனுப்பக்கூடிய அந்த 33% மசோதா நிறைவேறி இருந்தால் இங்கிருந்து செல்லக்கூடிய பெண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமைப்பாயிருவாங்க. அப்போ அவங்கள ஃபுல்லாக கனிமொழி டேக் ஓவர் பண்ணிட முடியும். அவங்க ஃபுல்லாக கனிமொழி டேக் ஓவர் பண்ணி கனிமொழி தனி கட்சி ஆரம்பித்தாலுமே ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ பவர் ஆகிடும். இல்லை திமுகவினுடைய கண்ணில் விரல விட்டு மாற்றக்கூடிய சக்தி கனிமொழிக்கு வந்துடும். இந்த கனிமொழி மேல் இருக்கும் அச்சம் தான் மிக முக்கிய காரணம் இந்த பெண்கள் மசோதை எதிர்ப்பதற்கு. ரெண்டாவது, திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனா பாலியல் வன்முறை ஒரு பெண்ணுனா அவளை ஏதாவது வகையில் அரெஸ்ட் பண்ணு. அவளுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்றது திமுகவினருடைய மனோபாவம். திமுகவினுடைய 200 ஊப்பிக்கும் சரி, திமுகவினுடைய அடிவரைகளுக்கும் சரி, திமுகவினுடைய தலைமைக்கும் சரி, பெண் என்றால் பாலியல் உணர்வு அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு ஒரு முக்கியத்துவம்ன்ற எண்ணம் கொண்டவங்க தான். கல்யாணம் பண்ணுவோம், 2-3 கல்யாணம் பண்ணிக்குவோம் பெண்களை, அவ்வளவுதான். வீட்டு வேலையில பார்க்க வைப்போம், பார்க்க வச்சு அதே நேரத்தில் வேற எந்த ஒரு இடஒதுக்கீடு அது இதுல அவங்களுக்கு எதுவும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்றத திமுக எண்ணம். அதனால மொத்தமா சேர்த்து இதை இல்லாம ஆக்கிட்டாங்க. இதை வந்து எடப்பாடியாரெல்லாம் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு, அன்புமணியும் வாங்கியிருக்கிறாருன்றது சந்தோஷம் தான். இப்போ டெல்லி நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் கருப்பு வந்து ஒரு காளி தேவி அன்னையோட கலர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கௌரவமானது, ரொம்ப வீரவசனம் பேசியிருந்தாங்க. ஆனால் அதே கருப்பு சட்டையை போடுற திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த சிந்துஜா என்ற பெண் வந்து டோக்கன் கேட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள தற்கொலை பண்ணிக்க வச்சிருக்காங்க. ஸோ இது அதுதான். அதாவது இப்போதைக்கு கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஒரு மோசமான ஸ்பாட்டில் இருக்காங்க. என்னன்னா, பெண்களுக்காக பேசக்கூடிய பேச்சளவில் மட்டுமே இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய வாதம்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் எழுபட மாட்டேங்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க அண்ணனுடைய ஆட்சி அப்படி நேர்மாறாக இருக்கு. பெண் என்றால் காளி அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களை ரகரகமாக திமுக காரங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது கனிமொழிக்கு தெரியும். ஒரு விமான பணிப்பெண் விமானத்தில் போயிட்டு இந்தியா ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்கும்போது திருவள்ளூரில் உள்ள ஒரு நகர பொறுப்பாளர், ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் திமுக காரன் அப்படின்றதுனால மேலே நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லி விமானத்தில் உள்ள பணிப்பெண்ணை சீண்டிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ கேவலமானவன் இருக்கும். 2.5 வயசு குழந்தைய 40 வயசு திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர் ஒருத்தன், அதாவது 2.5 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொண்டிருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து கனிமொழிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்போ காளி என்னாச்சு அப்படின்னு தெரியல. திமுக வந்து அப்போ ஒருவேளை காளி எவ்வளோ கேவலமாக நடத்துறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு அவங்கள்ட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. அதனால அவங்களுடைய வாதம்லாம் பேச்சளவில் மட்டும்தான் இருக்கு. கனிமொழிக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சும் தமிழ்நாடு வந்தா வாய்மூடி மௌனியாக கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள். வேற வழி இல்லை, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவங்க அண்ணனை ஆட்சியை ஜெயின்னு சொல்ல வேண்டியதான். யாராலையும் மேம் ஒரு பெண்ணாக இருந்தால் அது வெடிச்சு அப்படியே வெளியில வரணும் மேம். நீங்க அன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டே ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருந்தே பிரேமலதா அவர்கள் வந்து தன்னை அறியாமல் தன்னிச்சையாக தன் மனதில் இருக்கக்கூடிய குமுறலை கொட்டிவிட்டார்கள். என்ன சொன்னாங்க? இங்க பெண்களுக்கு எதிரான தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு, கஞ்சா போதை புழக்கத்தினால பெண்களுக்கு எதிரான கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இது எப்படிதான் அப்படின்ற மாதிரி தெரியாம சொல்லிட்டாங்க. பக்கத்திலே ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணினுடைய, தமிழ்நாட்டினுடைய பெண்ணினுடைய உண்மையான நிலைமை. இதுதான் கனிமொழியும் இந்த நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனாலும் அண்ணன் என்ற ஒரு காரணத்தினால், திமுக வெல்ல வேண்டும், தன்னுடைய கட்சி வெல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் பெண்கள் என்னானா எனக்கு என்ன அப்படின்னு வாயை மூடிட்டு இங்க இருக்கிறாங்க. சும்மா அங்க யாரு கேட்க போறா, அதனால அங்க போய் ஏதாவது பேசும் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏதாவது காளி சூழி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க கனிமொழி அவர்கள். இப்போ விஜய் அவர்களோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா கடலூர்லயும் சரி பெரம்பூர்லயும் சரி ரத்தாகி இருக்கு. அவர் முன்னாடி வந்து பேசினதுல பார்த்தீங்கன்னா விசில் கோலத்தை போட்டு வந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவர் பெரம்பூர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவரும் விசில் கோலத்துக்கு கலர் அடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பெண்களோட வாக்கை வந்து பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இல்லை, அதான் கோலத்தை போட சொன்னாங்க. கோலத்தை போட்டு நம்ம ஆளுங்க நோ ஓட் ஃபார் டிவிக்கேன்னு போடுறாங்க. நேரத்தில் ஒரு கோலம் போட்டிருக்காங்க, தாவேக்காவினுடைய தற்கொலைகள் இங்கு ஓட்டு கேட்டு வர வேண்டாம், செருப்படி விழும்னு ஒருத்தன் கோலம் போட்டிருக்காங்க. அதனால கோலம் அவங்களும் போடுறாங்க, இவங்களும் போடுறாங்க மேம். எதிர் கோலத்தை போட்டுக்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லை, கோலம் போட சொல்கிற அதே நேரத்தில் அவங்க கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா தாலிச்சீனை பறிச்சுட்டு போயிடுறேன், விஜய் தான் ஆளை விட்டு பறிச்சுட்டு போகிறாரு அப்படின்றாங்க. அப்போ அந்த 5-3 தாலிச்சீனுக்கு யார் பதில்? கோலம் போட்டால் தாலிச்சீன் இல்லாமல் எவ்வளோ நாள் உட்காந்துருப்பா? தாலிச்சீன் இல்லாத வந்து கோலம் போடுவாங்களா? 5 பவுன். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போடுறாங்க, அதில் 5 பவுன் சங்கிலி அடிச்சுட்டு போயிட்டாங்க. முதல்லலாம் ஆளை தான் கொள்ளுவாங்க, இப்போலாம் ஆட்டையப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
இவ்வளோ கேவலமான ஒரு கூட்டம் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா ஆளுகளை கொள்றீங்க, தண்ணி இல்லாமல் தண்ணி தேக்கி விடுறீங்க, ஒரு யூரின் ஒரு இது போனால் கூட, ஒரு வாஷ்ரூம் போனால் கூட வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. கரெக்டாக உச்சி வெயிலில் நின்று நல்லா மயங்கி விழுகுறாங்க. எல்லாம் ஆஸ்பத்திரி, அது இது செலவு யார் பார்க்குறா? விஜயா பார்க்குறா. ஒரு தடவை ஆஸ்பத்திரி போய்ட்டு தான் 1000 ரூபா ஆகுது. செலவு யார் பார்க்குறா? வேட்பாளர் மயங்கி விழுகிறான். சூலூர், கோயம்புத்தூர் சூலூரில் சூமான்னு ஒரு வேட்பாளர் மயங்கி விழுகிறான். அந்த அளவுக்கு எல்லாமே டயர்டாகிற நீ. ஆனால் 6 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே போயிடுற. கேவலமான பரப்புரை மாடலை வச்சிருக்க. திருடுற வைக்கிற கோலம் மட்டும் முடச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா? எப்படி அவள் புருஷன் மயங்கி விழுதுனா நம்ம மறுநாள் காலையில் வந்து கோலம் போடுவாளா? புருஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எந்த எப்படி போய் கோலம் போடுவா? அவங்க கோலம் போடுறது இட்டாதோ இல்லையோ, எதிரில் நம்மளாலே போகிற கோலம் பூரா இட்டாது. ஒவ்வொரு அஜித் ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு ரஜினி ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு சூர்யா ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு எஸ்கே ஃபேன் வீட்லையும், ஒவ்வொரு பிஆர் ஃபேன் வீட்லையும் போட்டிருக்கான். கம்ப்ளீட்டாக அந்த விசில எவ்வளவு கேவலமாக அப்படியே போட்டிருக்கான். விசில வரைஞ்சி மடக்குதிகள் யாருக்கும் வர வேண்டாம், மடக்குதிகளுக்கு இங்கே வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கான். அதுதான் ஹிட் ஆகுது. இந்தியாவெல்லாம் இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தை அது பெரிய கேலி சித்திரமா ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் நேஷனல் மீடியாவில் ஒரு மீடியா எடுத்து போட்டிருக்கேன். விஜய்ஸ் இது சிம்பிள் ஹஸ் பிகம் அ ட்ரோல், ஹஸ் பிகம் அ கிரேட்டஸ்ட் ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்கேன் இன் தமிழ்நாடு. உண்மைதான். இந்த விசிலே இன்னைக்கு இதுதானே மேம், ட்ரோல் தானே. அது உள்ள தமிழ் பேரே ட்ரோல் தானே. ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா மடக்கு ஊதின்னு இருக்கு, இன்னொரு சீட்டில் ஊதல்னு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ட்ரோல் தான். அதனால வந்து இவர் பாருங்க, இன்னைக்கு கடலூர்லயும் ரத்து பண்ணிட்டாரு. பெரம்பூர் அவர் தொகுதிக்கே அவர் போக மாட்டேங்கிறாரு. ஆனால் ஓட்டு விழுந்துடும். ஏன் ஓட்டு விழுந்துடும்? சுறா படத்தில் நான் நடிச்சேன், மக்களை தான் காப்பாற்றலாம், அது மாதிரி உங்களை காப்பாற்ற நினைச்சிட்டு ஓட்டு போடுறான் வெண்ணு அப்படின்றான். அப்புறம் எப்படி ஓட்டு? இவனுக்கு இதுக்கப்புறம் பெரம்பூர்ல நீ நிக்கிற, உன் தொகுதி மக்கள்கிட்ட உன்னால கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு வாங்க முடியல. அதை ஓட்டு வாங்குறத விட 6 மணிக்கு நீ வீட்டுக்கு போய் தண்ணி அடிக்கிறதா உனக்கு பெருசா இருக்கு அப்படின்னா நீ எவ்வளவு கேவலமானவனா இருக்க. அது இல்லாம அதை மீறி நீ ஜெயிச்சிடலாம் நினைக்கிறேன்னா அப்ப அந்த மக்களை எவ்வளவு முட்டாள நினைச்சிருக்க. அதனால ஒரு ஓட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜய் பொறுத்த வரைக்கும் பெரம்பூரிலும் தோற்பார், திருச்சி கிழக்கிலும் தோற்பார். அதுதான் அவருக்கான. ஆனா அவர் கூட இருக்க எவனாவது ஜெயிச்சு அவரை இன்னும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இவன் அரசியலுக்கே ஆய்க்கல அப்படின்ற மாதிரி ஆக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா தீபத்தூள்ல தீபம் வந்து ஏற்றப்படும் அப்படின்ட்டு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஸ்டாலின் தானே, பிரேமலதா இல்லைல்ல, ஸோ எப்படி வந்து இந்த கோரிக்கையை வந்து ஸ்டாலின் ஏத்துப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணப்படும். இன்னைக்கு அதான் மேம், இன்னைக்கு அந்நியார் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பால் வந்து சிக்ஸர் தான். ஸ்டாலின் எதை வேண்டான்றவரோ இவங்க அதான் வேணுன்றாங்க. ஸ்டாலின் எதை வேண்டான்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு தீபம் ஏற்றக்கூடாதா? தீபம் ஏற்றக்கூடாது. அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய தர்கா ஒன்று பக்கத்தில் இருக்குது. அந்த தர்காவுக்கும் ஒரு இந்துக்களுக்குமான பிரச்சனை. அப்போது நமக்கு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு தான் முக்கியம். அப்போ திமுக அதில் தீபத்தை ஏற்ற விடாமல் வழியை பண்ணு அப்படின்னு சொல்லி தான் தீபத்தை ஏற்ற விடாமல் வழியை பார்த்தாங்க. யாரு? டிஎம்கே. அந்த டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி தேமுதிகவுடைய தலைவர் அங்கே நான் ஏற்றுவேன் அப்படின்றாங்க. இது அவங்க தான் பேசி முடிவு பண்ணிக்கணும். ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா? ஸ்டாலின் வந்து ஏற்றுவேன்னு சொல்லுவாரா? சொன்னார் அப்படின்னா அவங்க மகன் முதல்ல தோப்பார். ஏன்னா அவங்க மகன், அதாவது இஸ்லாமியர்களுடைய பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அந்த தொகுதி இஸ்லாமியர்களுக்கான தொகுதியாக இருந்ததை இவங்க குடும்பம் அதை பறித்து அங்கே உள்ள இஸ்லாமியர்களை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு வாக்கு போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த இன்னைக்கு திமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், ஆமாம் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் விளக்கு ஏற்றுவோம் சொன்னாருன்னா முதலாக அவங்க மகன் தான் தோப்பார். ரைட்டா? அதை சொல்றதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பும் திராணியும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேமுதிகவினுடைய அம்மையார் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதை ஸ்டாலினால் மறுத்தும் பேச முடியாது. ஏன்னா இன்று வாய்மூடி மொழியாக அவர் இருந்துதான் ஆக வேண்டும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி ஒரு கேவலமான ஒரு இணக்கத்தோடு தான் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய அந்த மொத்த கூட்டணியும் பயணிக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தெளிவாக கேள்வி கேட்கிறார். அதாவது நீ சொல்ற இதை ஓனர் சொல்லு அப்படின்றாரு. இவ்வளவுதான். இதை கொஞ்சம் பாஷாவை சொல்றாரு, பாலிஷா சொல்றாரு, அவ்வளவுதான். ஸோ இதை ஸ்டாலினால சொல்லவே முடியாது. ஸோ அதனால வந்து சிறுபான்மையினர் ஓட்டுக்களை மட்டுமே குறிவைத்து இந்துக்களை புறந்தள்ளி இந்துக்களினுடைய உணர்வுகளை, குறிப்பாக திருப்பரங்குன்ற மக்களுடைய உணர்வுகளை புறந்தள்ளிய திமுக திருப்பரங்குன்றத்தில் கேவலமாக தோற்கப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ திருப்பரங்குன்றத்தில் அதாவது என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாக்கை சூட வேண்டும். ஏன்னா திருப்பரங்குன்ற மக்கள் இதற்கான வேலையை பார்க்க வேண்டும். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தியது திமுக என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து